மாப்பிள மாப்பிள வந்துட்டான்யா, மூசா இங்கேயும் வந்துட்டான். பொன்னாடு நாய் பாத்து வரதுக்கு என்னடா? பாத்துட்டு தான் வர்றேன், வாங்க போயிடலாம். எதை பாத்துட்டு வர? எங்க போகலாங்கிற? உனக்கு என்னடா ஆச்சு? அது வந்துருச்சு. ஐயோ அவன் வந்துட்டான், இனிமே இங்க நம்ம இருக்க முடியாது, வாங்க போயிடலாம். என் பொறுமையை சோதிக்காதே. எவன் வந்துட்டா? எவனை பார்த்து இப்படி பயந்து சாவற? மூசா வந்துட்டான் குருவே, அருணாச்சலத்தோட சேர்ந்து இங்கே வந்துட்டான். உங்களுக்கும் பயமா இருக்குல்ல, வாங்க போயிடலாம். மூடுறா வாய். அப்படியே இருந்தாலும் சுவடி அருணாச்சலம் வீட்டுல தானே இருக்கு. மூசா எதுக்காக இங்க வந்திருக்கணும்? சுவடி அருணாச்சலம் வீட்டுல இருந்தாலும் நாம ரெண்டு பேரும் இங்கதானே இருக்கோம். அதான் நம்மள பார்த்து ஃபயர் பால் விட வந்திருப்பான். அவன் எதை விட்டாலும் சரி, அவனை தவிடு பொடி ஆக்காம விட மாட்டேன். வாடா போலாம். நான் எதுக்கு? வாடா. வரேன். ஐயோ, பொடியை நம்மள கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்குது. ஆடா பாவிகளா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? நான் இன்னைக்கு உங்க முன்னாடி உயிரோட எழுந்து நிக்கிறேன்னா அதுக்கு ராப்பகலா இவங்க ரெண்டு பேரும் எனக்கு பண்ண வைத்தியம் தான். இவர் சுந்தரம் சேர்வ. வணக்கம். வணக்கம். அவரு அவரோட மாப்பிள்ள. வணக்கம். இவரு நான் கல்யாணம் பண்ணிக்க போற. ஏன் மாப்பிள தயங்குறீங்க? உங்க மாமனார் அருணாச்சலனே அறிமுகப்படுத்துங்க. நீங்க கேட்டபடி அந்த அற்புத ஓலைச்சுவடிய உங்களுக்கு வரதட்சணையா தர்றேன். அற்புத ஓலைச்சுவடிய அருணாச்சலம் எதுக்கு சிவனேசனுக்கு வரதட்சணையை தரணும்? தம்பி யாருன்னு சொல்லவே இல்லையே. உங்க மகனா? இல்ல இல்ல, இன்னைக்கு தான் இவனை வேலைக்கு சேர்த்தேன். பேர் மூசா. கல்யாணமாயி மகேஸ்வரி இங்க வந்துட்டா உங்களுக்கும் ஒரு துணை வேணும்ல. இப்படி ஒரு ஆள் அங்க இருக்கிறது சந்தோஷமான விஷயம்தான். சரி மாப்பிள, வர்ற வெள்ளிக்கிழமை அந்த அற்புத ஓலைச்சுவடிய உங்க பேர் நட்சத்திரத்துக்கு மாத்துறதுக்கான பூஜையை நான் முடிச்சிடுறேன். நீங்க ஏற்கனவே பத்திரிகையில அடிச்ச தேதியில கல்யாணத்தை நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யுங்க. சரி மாமா, நானே கல்யாண வேலைகள்லாம் பாக்குறேன். அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. வர மாப்பிள. சரி மாமா, இதோ வரேன். கௌரி, அந்த அற்புத மகுடிய கொஞ்சம் ஊதி காட்டுடி. ஆமா, ரொம்ப முக்கியம். ஏய், உனக்கு பிடிக்கலனா உன் காதை பொத்திக்கோ. ஏய் கௌரி, நீ ஊதுடி. ஏய் சாத்தானே, நீ இன்னும் திருந்தலையா? இந்த மகுடி சத்தத்தால தானே நீ ராத்திரியா ஓடி போன. அதனால நாங்க பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அதனால நீ என்னடா கஷ்டப்பட்ட? ராத்திரி முழுக்க யார் காண போவாங்கன்னு தெரியாம நானும் கௌரியும் குழம்பிட்டு இருந்தோம். அது தெரியுமா உனக்கு? டேய் சும்மா நிறுத்துடா. கடைசியில நீயும் காணாம போய் அந்த தேவதூதன் கிட்ட ஏதோ ஏடாகுடமா பேசினா இல்ல. பேசி என்ன பிரயோஜனம்? கடைசியில இவனும் பதில் சொல்லாம மரமா தானே. ஆனா நம்ம கௌரி மட்டும் வரலன்னா விடுடி. வரலன்னா என்னடி ஆகும்? மரமாவே இருந்திருப்ப. அதுதான் முடியாது. நான் என் மூளையை யூஸ் பண்ணி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருப்பேன். உங்களெல்லாம் பட்டே கிளப்பி இருப்பான். எப்பா, நீ புத்திசாலி தான், நாங்க அதை ஒத்துக்கிறோம். இந்த பேச்சு கொஞ்சம் விட. சரிம்மா, விட்டுறேம்மா. இப்ப நம்ம எங்க போறோம் தெரிஞ்சுக்கலாமா? மூணாவது சாவியை தேடி. ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் சொல்றீங்க. ஆனா இதுக்கு இடையில ஏதேதோ நடக்குது. பாப்போம். ஏய் கௌரி, இவனை எங்கேயா தொலைச்சி தலைமுழுக முடியாதாடி? அதுதான் முடியாது. ஐ ஆம்
த கிரேட் பாலு. ஏய் சந்தியா, இவன் கூட பேசாம வா. இவன் கூட மட்டும் பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோயேன், இந்த இடத்த விட்டு நகரவே முடியாது. வாங்க போலாம். வாடா. சும்மா போடா. சரிதான், வாடா. நாகவல்லியை காப்பாற்றவே முடியாதுமா. நாகவல்லிய காப்பாத்த முடியாதா? என்ன பேசுறீங்க நீங்க? கொஞ்சமாவது புரிஞ்சுதா பேசுறீங்களா? கேக்குறல, வாயை திறந்து பேசுங்களேன். இந்த 5 வருஷத்துல என்னால ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க முடியலங்கிறதுக்காக இந்த ஊரும் உலகமும் என்னெல்லாம் பேசினாங்க. உங்க அம்மா என்ன எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க. உங்களுக்கு இன்னொரு கல்யாணமே செஞ்சு வைக்க முடிவு பண்ணி என்ன தற்கொலை செஞ்சுக்க தூண்டி எவ்வளவுலாம் கொடுமைப்படுத்தினாங்க. ஆனா அது எல்லாத்துல இருந்தும் என்னை காப்பாத்தி இன்னைக்கு என் வயிற்றுலயும் ஒரு குழந்தைய உருவாக்கி நான் சந்தோஷமா இருக்கேங்கிறதுக்கு காரணமே அந்த நாகவல்லி தானே. அவ இன்னைக்கு உயிர் போற நிலைமையில இருக்காங்க. அவளை காப்பாத்தாம இருக்கிறது என்ன நியாயம்? நியாயம் இல்லதான். ஆனா அமானுஷ்யங்களோட மனுஷங்க போராட முடியாது சீதா. எதுங்க அமானுஷ்யம்? நாகவல்லிய பாம்பாக்கி அந்த நரசையா புடிச்சிட்டு போனது அமானுஷ்யம் இல்லையா? இல்ல ஒரு பாம்பு மனுஷ வடிவுல வந்து இதோ இந்த வீட்டுக்குள்ளே வாழ்ந்ததே, அது அமானுஷ்யம் இல்லையா? அதனால என்னங்க? நமக்கு ஒண்ணும் கெடுதல் பண்ணலையே. நல்லதே பண்ணி இருந்தாலும் நமக்கு மீறின சக்தியை நாம எப்படிமா காப்பாத்த முடியும்? முடியும். மனசு இருந்தா எல்லாம் செய்ய முடியும். என்னடி முடியும்? என்னடி முடியும்னு கேக்குறேன். அந்த ஆண்டவனே வந்தாலும் பாம்பு நரசியா கிட்ட இருந்து அந்த நாகவல்லிய காப்பாத்த முடியாது. இந்தா, இத சாப்பிடு. என்னது? பார்த்தா தெரியல? பப்பாளி பழம். மா, என்னம்மா அது? கர்ப்பமா இருக்கிறவளுக்கு போய் பப்பாளி பழத்தை கொடுக்குற? நீ ஏன்டா பேச மாட்ட? டேய், இவ வயித்துல வளர்ற பாம்புக்கு நீ வேணா அப்பனா இருக்க தயாரா இருக்கலாம். ஆனா இந்த சனியனுக்கு பாட்டியா இருக்க நான் தயாரா இல்ல. ஒரு பாம்பு பிறந்து என் வம்சத்தை வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லடி. அதனாலதான் உன் கர்ப்பத்தை கருவிலிய கலக்கிற. என்ன சாப்பிடுறீ? மரியாதையா இத சாப்பிடு. சாப்பிடுறீ. மா, மா, என்னம்மா அது? வேண்டாம்மா. சாப்பிடுறீ. மா, வேண்டாம்மா. விடுமா. சொன்னா கேளுமா. விடுமா. மா, மா, வேண்டாம்மா. சொல்றத கேளுமா. மா, அம்மா, என்னாச்சுமா? அம்மா, அம்மா, ஐயோ, அம்மா, என்னாச்சுமா உனக்கு? சொல்லுங்க அம்மா. என்னம்மா ஆச்சம்மா? அம்மா, என்ன பாக்குறீங்க? நான் தான் நாகராஜன், நாகவல்லியோட அண்ணன். என் தங்கச்சியை தான் உன்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியல. என் தங்கச்சி வேண்டுதலால சீதாவுக்கு கொடுத்த குழந்தையாவது காப்பாத்தணுமா இல்லையா? அதான் அடிச்சேன். நானும் நாகவல்லியும் சர்ப்பலோகத்தை சேர்ந்த 8 வகையான தெய்வீக பாம்புகள்ல ஒரு வகை. நாங்க நினைச்சா உன்ன மாதிரி மனுஷங்களை கொத்தி சாகடிக்கவும் முடியும், நிரந்தர நோயாளியாக்கவும் முடியும். புராணத்துல வர நல மகாராஜனையே கொத்தி புற்று நோயாளியாக்குனது கார்கோடங்கிற எங்க முன்னோர் தான். நாங்க நினைச்சா யாரையும் எதுவும் செய்ய முடியும். இப்ப நான் உன்னை உயிரோட விட்டுட்டு போறது கூட நீ செஞ்ச தப்ப நீ உணரணும் தான். இதுக்கு மேலேயும் நீ சீதாவோட கர்ப்பத்தை கலைக்கவோ கொடுமைப்படுத்தவோ நினைச்ச அழிஞ்சிடுவ. ஜாக்கிரதை. என்ன மன்னிச்சிரு. இனிமே பண்ண மாட்டேன். அம்மா, 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 நான் தப்பு பண்ணிட்டேன். மன்னிச்சிரு.
சந்தேகம்பா. வீடு நிலப்புலன்கள் மாதிரி சுவடிக்கும் சொந்தக்காரங்க பேரை மாத்தினாதான் கொடுக்க முடியுமா? வழி வழியா வர்ற வாரிசுகளுக்கு சுவடியை மாத்தும் போது பேர் மாத்த வேண்டிய அவசியம் இல்லம்மா. ஆனா 3வது நபருக்கு சுவடியை தானமா இல்ல இப்படி சீதனமா கொடுக்கும்போது கண்டிப்பா பேர் மாத்தித்தான் ஆகணும். மாப்பிள்ளையோட நட்சத்திரம் வர்ற நேரம் நெருங்கிடுச்சு. நான் இந்த பேர் மாத்திர பூஜையை ஆரம்பிக்கிறேம்மா. சரிப்பா. ஓம் தத் புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரஜோதயாத். ஓம் விக்னேஸ்வராய நமக. கன்னிமூல கணபதியே, வினை தீர்க்கும் விநாயகப் பெருமானே, தலைமுறை தலைமுறையா எம் குல வழித்தோன்றல்களுக்கு கட்டுப்பட்டு எங்களின் ஐயப்பாடுகளை தீர்த்து வந்த இந்த ஓலைச்சுவடி இந்த நொடியிலிருந்து கடகராசியில் கண்விழித்த என் மருமகன் சிவனேசனுக்கு கட்டுப்பட்டு அவரது எண்ணப்படியும் ஆசைப்படியும் இயங்க அருள் புரிவீராக. வாமா போலாம். அருணாச்சலம் ஏன் ஓலைச்சுவடி பேரை மாத்தி சிவனேசனுக்கு கொடுக்கணும்? ஒருவேளை இதுவும் லீயோட சதியா இருக்குமோ? இப்ப கண்டுபிடிக்கிறேன். தம்பி, நான் ஒரு மாந்திரிக வைத்தியன். உனக்கு வந்திருக்கிறது மருந்து மாத்திரைகளாலே குணப்படுத்த முடியாத, விஞ்ஞானத்தினாலேயே கண்டுபிடிக்க முடியாத ஒரு வித்தியாசமான வியாதின்னு நான் உன்னை பார்த்த உடனேயே கண்டுபிடிச்சிட்டேன். இது என்னால குணப்படுத்த முடியும். நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. நாங்க கிளம்புறோம். என்ன செல்வ, என்ன குணப்படுத்தினதே நீங்க தான். உங்களை நான் இன்னும் திருப்திப்படுத்தல. உங்களுக்கு என்ன தட்சணை வேணும்னு கேளுங்க, அள்ளி தரேன். நீங்க எங்களுக்கு தட்சணையா கொடுக்கறதா இருந்தா உங்க மாமா கிட்ட இருந்து அந்த சுவடியை வாங்கி எங்களுக்கு தட்சணையா கொடுங்க. அடுத்த ஓலைச்சுவடி எந்த ஊர்ல யார்கிட்ட இருக்குங்கிற விஷயம் நமக்கே அதுக்கு முன்னாடி உள்ள சுவடிய படிச்ச பின்னாடி தான் தெரியுது. ஆனா இந்த லீ நமக்கு முன்னாடியே அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போறதுக்குள்ள அங்க ஆஜராகி தன்னோட குள்ளநரி வேலைய ஆரம்பிச்சிடுறானே. என்கிட்ட நேரடியா மோத முடியாத லீ
புழக்கடை வழியா வந்து காரியத்தை சாதிக்க பாக்குறானா? அவன் எந்த வழியா வந்தாலும் அழிவுதான் அவனுடைய முடிவுன்னு அவனுக்கு நாம அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சிவனேசனை கேடயமா வச்சு அவன் யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்கான். நாம அதை விடவே கூடாது. சுந்தரம் சேர்வையோட போர்வேல இருக்கிறது சீன மந்திரவாதி லீங்கிற விஷயத்த நாம சிவனேசன் கிட்ட உடனடியா சொல்லி ஆகணும். ஒரு நிமிஷம், இப்போ நம்ம எங்க போறோம்? இவனுக்கு அடிக்கடி இப்படி ஒரு டவுட் வருது. ச்சே, யாராவது டவுட்டை கிளியர் பண்ணுங்கப்பா. நான் கிளியர் பண்றேன். டேய் பாலு கண்ணா, இங்க பார், இந்த கொஞ்சம்லாம் என்கிட்ட வேணாம். எதுவா இருந்தா ஸ்ட்ரெயிட்டா சொல்லு. கோச்சிக்காதடா. இப்படியே நேரா போனா போனா சென்னை அண்ணா சாலை வரும். வந்துச்சா? அப்படியே லெஃப்ட் கட் பண்ணா ஸ்பென்சர் பிளாசா வரும். அங்க உள்ள போய் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வெளியில வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ரைட்ல சினிமா தியேட்டர் வரும். ஆமா, அங்க உங்க அப்பா ஹாரி பாட்டருக்கு நம்ம 4 பேருக்கும் டிக்கெட் வாங்கி வச்சிருப்பாரு. அப்படியே உள்ள போயிட்டு ஜாலியா படம் பார்த்துட்டு இன்டர்வெல்ல பாப்கார்ன் சாப்பிடலாம் வா. ஏய், என்ன விளையாடுறியா நீ? என்னன்னா எடக்கு நட நினைச்சுக்கிட்டியா? இந்த கதைலாம் ஏன் கிட்ட வேணாம். இப்போ நாம எங்க போறோம்னு கிளியர் கட்டா சொல்லுங்க.